போன வீடியோல பல நூறு ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கிற வைர மழை, கண்ணாடி மழை பெய்கிற பயங்கரமான கிரகங்களை பார்த்தோம். அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும், ஆனா அங்க உசுரோட வாழ முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் நெருப்பு குதிக்குது. ஆனா நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளேயே நம்ம பூமிய போலவே உயிரினங்கள் வாழ அதிக வாய்ப்பு இருக்கிற 3 இடங்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டு கொல்லைப்புறத்திலேயே ஏலியன்கள் ஒழிஞ்சிருக்கலாம். அதுவும் சினிமாவுல வர்ற மாதிரி பச்சை கலர்ல பெரிய கண்ணோட இல்ல. சின்ன சின்ன பாக்டீரியாக்களா இல்ல விசித்திரமான மீன்களா ஒரு இருட்டு கடலுக்கு அடியில நீந்திக்கிட்டு இருக்கலாம். வாங்க, நம்ம பக்கத்திலேயே ஒளிஞ்சிருக்கிற அந்த 3 உலகங்களை தேடி போவோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அட ஆமாங்க. இந்த 3 இடங்களும் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற சூடான இடங்கள் கிடையாது. எல்லாமே சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற பனிக்கட்டி உலகங்கள். நாம முதல்ல போக போற இடம் வியாழன் கிரகத்தோட ஒரு நிலவான யூரோப்பா. 1610ஆம் வருஷம் நம்ம கலீலியோ தான் இதை தன்னோட டெலஸ்கோப்ல உத்து பார்த்து கண்டுபிடிச்சாரு. இதுக்கு ஏன் யூரோப்பான்னு பேரு வந்துச்சுன்னா, கிரேக்க புராணங்கள்ல வியாழன் கடவுளோட காதலி பேரு தான் யூரோப்பா. அதையே இதுக்கும் வச்சுட்டாங்க. நம்ம சூரிய குடும்பம் உருவான அதே 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த நிலவு பார்க்க வெளியே ஒரு பெரிய கோடு போட்டு ஐஸ் பாறை மாதிரி இருக்கும். ஆனா அந்த 15 கிலோமீட்டர் தடிமனான ஐஸ் பாறைக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் இருக்கு. நம்ம பூமியில இருக்கிற மொத்த தண்ணியையும் விட 2 மடங்கு அதிகமான தண்ணி அங்க ஒரு மிகப்பெரிய கடலா ஒளிஞ்சிருக்கு. சூரிய வெளிச்சமே படாத அந்த இருட்டு கடலுக்கடியில உஷ்ணமான எரிமலைகள் இருக்கலாம். நம்ம பூமியில கடலுக்கடியில இப்படிப்பட்ட இடத்துல தான் முதல் உயிர் தோன்றுச்சு. அதனால அங்கேயும் ஏதோ ஒரு உயிர் இருக்கலாம்னு நாசா நம்புது. இங்கிருந்து 600 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இதுக்கு ராக்கெட்ல சுமார் 6 வருஷம் ஆகும். இதை கண்டுபிடிக்கவே யூரோப்பா கிளிப்பர்னு ஒரு ஸ்பெஷல் விண்கலத்தை நாசா இப்போ அனுப்பியிருக்காங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற இடம் அதை விட மிரட்டலானது. சனி கிரகத்தோட நிலவான என்சிலடஸ். இதை 1789ல வில்லியம் ஹெர்ஷல் கண்டுபிடிச்சாரு. கிரேக்க புராணங்கள்ல வர்ற ஒரு ராட்சதனோட பேர் தான் இது. யூரோப்பா மாதிரியே இதுவும் ஒரு ஐஸ் உலகம்தான். ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? 2005ல நாசாவோட கேசினின்னு விண்கலம் அங்க போனப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்துச்சு. இந்த நிலவோட தென் துருவத்திலிருந்து பெரிய பெரிய பனி பாறைகளை உடைச்சிக்கிட்டு தண்ணியும் பனிக்கட்டியும் பீச்சிக்கிட்டு விண்வெளியில பல கிலோமீட்டர் உயரத்துக்கு அடிக்குது. அதாவது உள்ள இருக்கிற தண்ணி சூடாகி பிரஷர் தாங்காம வெளியே சீறி பாயுது. அந்த தண்ணிய கேசினி விண்கலம் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அதுல உயிர் வாழ தேவையான கார்பன், நைட்ரஜன்லாம் இருந்துச்சு. பூமியிலிருந்து 120 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த இடத்துக்கு போக சுமார் 7 வருஷம் ஆகும். ஒருவேளை அந்த சூடான தண்ணிக்குள்ள சின்னதா ஒரு விசித்திரமான மீன் கூட நீந்திக்கிட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். மூணாவதா அதே சனி கிரகத்தோட இன்னொரு பிரம்மாண்டமான நிலவு டைட்டன். 1655ல கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் கண்டுபிடிச்ச இந்த நிலவு நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. டைட்டன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் கிரேக்கத்துல பிரம்மாண்டமான கடவுள்கள்னு அர்த்தம். இது ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? பூமியை தவிர வளிமண்டலம், மேகங்கள், மழை, ஆறு, கடல்னு எல்லாமே இருக்கிற ஒரே இடம் நம்ம சோலார் சிஸ்டத்துல இந்த டைட்டன் தான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அங்க பெய்யறது தண்ணி மழை இல்ல, திரவ நிலையில இருக்கிற மீத்தேன் மழை. ஆமாங்க, நம்ம ஊர்ல சிலிண்டர்ல அடைச்சு வைக்கிற கேஸ் அங்க தண்ணி மாதிரி ஆறா ஓடுது. இந்த -180 குளிர்ல தண்ணியே இல்லாத அந்த மீத்தேன் கடல்ல நம்ம பூமியில இல்லாத ஒரு புது வகையான ஏலியன் உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் உறுதியா நம்புறாங்க. இதை கண்டுபிடிக்கவே 2028ல டிராகன் ஃப்ளைன்னு ஒரு குட்டி நியூக்ளியர் ஹெலிகாப்டரை நாசா அங்க அனுப்ப போறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளை தாண்டி வேற ஏதோ ஒரு உலகத்துல இருட்டு கடலுக்கு அடியிலையோ இல்ல மீத்தேன் ஆற்றுக்குள்ளேயோ ஒரு சின்ன உயிர் துடிச்சுக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய அதிசயம். நம்ம தனியா இல்லைங்கிறத அந்த ஒரு சின்ன பாக்டீரியா நிரூபிச்சிரும். இந்த 3ல யூரோப்பா, என்செலடஸ், டைட்டன், இதுல முதல்ல எந்த இடத்துல ஏலியன் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.